வெல்கம் டு Starphant. டுடே ஹோட்டல் ஸ்டைல் cauliflower 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஹீட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஹீட் ஆனதும் மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். காலிஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் போடும்போது காலிஃப்ளவரில் இருக்க அழுக்கு பூச்சி எல்லாமே உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். காலிஃப்ளவரை ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போது இது மாதிரி ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வந்ததுமே காலிஃப்ளவரை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் சுடுதண்ணியில் இருந்துச்சு அப்படின்னா நல்லா குக் ஆகிடுச்சுன்னா கிறிஸ்பினஸ் போயிடும். இப்போது 65க்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துக்கலாம். பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அரிசி மாவு ஆட் பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெட்சப் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட்டு கிடைக்கும். 1 டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காரம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேணும் அப்படின்னா டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாவில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மாவு உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா மாவு பிரிஞ்சு வந்து எண்ணெயிலெல்லாம் ஒட்டிடும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் சொன்ன அளவுகள்லையே மாவு மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக காலிஃப்ளவர் இருக்கும் உங்களுக்கு. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. மினிமம் 5 மினிட்ஸ் ஊறினாலும் போதும். உங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் ரெடி பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவரை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், காலிஃப்ளவர் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. மசாலாஸ் எதுவுமே பாருங்கள் எண்ணெயில் ஒட்டலை. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், காலிஃப்ளவர் நல்லா கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக குக் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். கிறிஸ்பி ஹோட்டல் ஸ்டைல் காலிஃப்ளவர் 65 ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர். சப்ஸ்கிரைப் டு Starphant.